ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கால் ஆஃப் டியூட்டி தான் வந்திருக்கோம். கால் ஆஃப் டியூட்டியில் வந்து சும்மா ஒரு கேம் ப்ளே போடலான்னு தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, லைக் வியூஸ் அதிகமாக போச்சுன்னா நம்ம கால் ஆஃப் டியூட்டி கூட திறக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளேயர் போயிட்டு நம்ம வந்து எல்லாமே செட்டப்பாக தான் இருக்குது. இந்த மேப்பே போவோம், தான் நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம்குள்ளே போவோம். ரெண்டு டீம் டெர்மினல். இதில் வந்து நம்ம வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் மாற்றினாலும் சென்சிட்டிவிட்டி அதிகமாக தான் இருக்கும். சும்மா ஃபஸ்ட்டு கேம் ப்ளே தானே, முக்கியம் தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கேம் ப்ளேயை மட்டும் பாருங்கள். ரொம்ப ப்ரோ பிளேயராக தான் ஆட மாட்டேன். எவன் வந்திருக்கான்னு கூட தெரியல, எடுத்தாலும் சுட்டுட்டேன். பார்த்தியா என்ன பண்ணுறது? சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கண் எடுத்து எதுக்கு எடுத்தேன்னு தெரில. இங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். எங்கே சுடுறேன்னே தெரிலையே. ஐயோ, என்னங்க காலக்கட்டி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சுடுறேன், சாப்பிட மாட்டேன்றேன். ஓகே, எங்கே ஒருத்தன் அவனை சுடுவோம். ஒருத்தன் சாக மாட்டேன்றீங்க, நம்மள அடிக்கிறாங்களே. எங்கே அடிக்கிறாங்கன்னே தெரில, யாரையோ சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடு அடியே, நெட்டி அடி, சொல்லி அடி. ஓகே, இப்போ போயிட்டு என்ன பண்ணுறோன்னு தெரில, எங்கே சுற்றிக்கிட்டே இருப்போம். ரெண்டு ஒருத்தர் முன்னாடி போகிறேன். முன்னைக்கு கொஞ்சம் அடிக்க கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்தி வச்சுட்டு ஓடணுன்னா வேகமாக ஓடுறோம். ஓகே, டபுள் கன் இவனை சுடணுமே. இவனை சுடுவோம். ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே, இவன் ஒருத்தனையும் மாட்ட மாட்டேன்றாங்க, எல்லாம் பயந்து டயரோ. பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு. சரி, இவனை சுடுவோம். சுடுறேன்னா இல்லையா, சும்மாவே நிற்கிறேன், என்னன்னே தெரியல. கேம் ப்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கற்றுப்போம், கற்றுக்கிட்டா நான் தாங்க ப்ரோ பிளேயரு. போட்டு தலையில் போட்டான். ஓகே, சரி, ஒருத்தனை கூட அடிக்க முடியல. ஓகே, லைட்டாக கற்றுக்கிட்டாங்க. எவன் என்னன்னு அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா? எவன் எதுக்கு, என்ன யூனிஃபார்மு, என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் போல இருக்குது. இங்கே தான் போடு சார். என்ன போட்டு தள்ளிட்டே இருக்காங்க, என்ன டென்ஷனாக வருதுங்க. இத்தனை தடவை ஒரே படிக்கட்டு ஏறுறது. வந்துட்டான்ல இதை வந்துட்டான். போட முடியல, அடிக்க முடியல. நம்ம போட்டு போயிடுவோம் முதல் போய். சந்தோஷம். இதோட 8வது தடவை சவரன்னு நினைக்கிறேன், சரியாக தரல. திரும்பி ஒரே இடத்துல ஸ்பானிங். கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க என் பிள்ளை. பாருங்கள் நம்மளோட ஆட்டத்தை. இனிமேட்டு தான் ஆட்டம் வெயித்தனமாக இருக்கும். பக்கம் தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தை. போடு சாவு.
சாவு 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 சாவு. ஓகே, செத்துட்டான். இருக்கிற எல்லா பட்டனும் எழுத்துனா கூட இவங்க அடிக்க முடியாது போல இருக்குது. கஷ்டமாக இருக்குது. போட்டு தள்ளிட்டாங்க. இதோட 10வது தடவை மீண்டும் மீண்டும் வருவேன். அடித்தோட முதல்ல அடிப்பேன். எனக்கு தலைமாட்டிலே போட்டாங்க ஒருத்தன் பின்னாடி வந்து. இதனால் நாங்கள் 70, அவங்க 57 தான். ஓகே தான், ஜெயிச்சிருவோம் நினைக்கிறேன். சாவு. ரீலோட் பண்ணிப்போம். ஓகே, போயிட்டு எங்கேருந்து வருவாயினே தெரியாதுங்க. பட்டு பட்டுன்னு போட்டு போகிறான். டென்ஷனாக வருது. போய் அடிச்சுக்கினே இருக்கணும். தேடி தேடி தேடினோர் கண்டடி வாட் ஓட அவனாடி. ஓடு சாவு. சரி, ஓ போடு. கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க. அவங்க கொஞ்சம் குஞ்சிருப்பான். ஏதாச்சும் வருவான். ஒருத்தவங்க மாட்டேன். நம்ம தான் தேடி போக முடியாது. தேடி போய் கொள்ளுவேன். 90, நான் 71. கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எல்லாமே ஒன்றா நிற்கிறாங்களா? எவன் என்ன டீம் என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கண்ணு பிரச்சனை போல இருக்குது. ரீலோட் பண்ணும்போது தான் தட்டுறான் கண்ணை. ஓகே, இங்கே வந்துட்டாங்க. கண்ணு ஆமாம் முடிஞ்சிடுச்சு. சாவுடாடி 100டா. MVP நான் தான் நினைக்கிறேன். கடைசியாக தலையிலே அடி வாங்கினேன். ஓகே, நம்ம தாங்க MVP. நம்ம கிட்ட வச்சுக்க முடியுமா? ஓகே, திரும்பி பிளேயர் கொடுக்கணும். வேறு மேப் போவோம். நம்ம மேப்பை மாற்றி போடுவோம். இது இந்த எமௌண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. புகழ்ந்து தள்ளுறாங்க அந்த மாதிரி. வேணாம் அப்படின்ற மாதிரி. MVP அடிச்சிட்டோம்ல, அதனால். ரீடிங் ஆகிட்டார். சவுண்டு கேட்குதா? கேட்காது. என்னது மிஸ்ட்ரி பாக்ஸா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, வேறு மேப் போடுவோம். இது போடுவோம். என்னன்னு தெரியல, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். ஒன்றுக்கே வந்துடுச்சு டக்குன்னு. ஓகே, செலக்ட் பண்ணு. ஓகே, போயிட்டு அடியை போடுவோமா? என்னமோ கவுண்டர் ஓடுது. என்னம்மா கவுண்டானது? 4, 3, 2, 1 தான் கேம் ஸ்டார்ட் போல இருக்குது. என்னங்க இன்னும் மேலே ஒட்டிக்கிட்டு என்னன்னு தெரியலையே. சொல்லு. இன்னும் கன்று வர மாட்டேங்குதுங்க. இதை வச்சு தான் அடிக்கணுமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்ணை மூட்டை அடிப்போம். ஏதாச்சும் மாட்டோம்.
என்னன்னு தெரிலங்க. என்னமோ வந்திருக்கு. ஸ்லோவாக்குது அப்படியே. அவங்க புல்லட் படிச்சுன்னா ஸ்லோவாகிடுதுங்க. முடிக்கிறாங்க வேறு, லைஃப் குறையுது. என்னடா நான் இப்படி இருக்கேன். சாவல. ஓகே. என்னமோ மாறிட்டேன். என்னமோ பண்ணுறேன் வேறு. என்ன மூடுன்னு தெரில, ஒன்றும் தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கால் ஆஃப் டியூட்டி பிளேயர்ஸ் இதை பார்த்து மன உடச்சல் ஆயிடாதீங்க. நான் சும்மா ஒரு கேம் பிளேக்காக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மள மாதிரி தாங்க இருக்காகணும். இது ஓப்பன் பண்ண முடியாதா? சந்தோஷம். சரி, இங்கே பாருங்க ஒருத்தன். இங்கே என்ன பண்ணிட்டேங்க. என்ன பாமா இல்லை லைட்டா என்னன்னு தெரிலையே. அது இருந்துச்சு, கொடுத்து விட்டுட்டேன். சரி, எதுவும் வெடிக்கல. போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடி போடு, அடிய போடு, அடிய போடு, அடிய போடு. ஓகே, சரி நம்ம என்ன பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு இது ஓப்பன் பண்ண முடியுமா? கோடு மட்டும்தான் உழுவுது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கே இருக்கு பாருங்க ஓப்பன் பட்டனு. இது தெரியாமல் சுற்றிட்டு வந்துருக்கேனா? சீஃப் ஒன்றுமே தெரில. அதான் கண்ணுக்கு என்ன தருவாங்க எடுத்து அடிக்கலான்னு பார்த்தேன். கண் வேறு யூஸ் பண்ண விட மாட்டேன்ட்டான், ஏன்னு தெரில. அடுத்து முயற்சியில் விடுவாங்க பாருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுவோம். போயிட்டு எல்லாத்தையும் அடித்தாச்சு. ஓகே, எல்லாத்தையும் போட்டு சக்கு போட்டுத்தான். ஓகே, வெற்றி ஆயிடுச்சு. வெற்றி. அடுத்து ஆப்போசிட் 0க்கு 20ங்க, பரவாயில்ல. அடுத்து ஆப்போசிட்டை திரும்பி கண்டு வந்திருக்கேன். இந்த தடவை கண்ணை வந்து விடக்கூடாது, நம்ம கண்டே அடிப்போம். கண்ணில் தான் நம்மளுக்கு செட் ஆகுது. திருப்பி கவுண்டர் ஓட ஆரம்பிச்சிடுச்சா? சந்தோஷம். இப்போயாச்சும் எனக்கு மனுஷனாக கொடுங்க. திரும்பி ஜாம்பியாக தான் மாற்றிருக்கேன், என்னன்னு தெரில. ஜாம்பியாக என்னன்னு தெரில, அது என்னமோ வேம்பையர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், திரும்பி போட்டாங்க, கத்தியை கொடுத்துட்டாங்க. அடிக்கிறேன், என் லைஃப் லைட்டாக தான் குறையுது, டக்குன்னு குறைய மாட்டேங்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே ஒருத்தன் ஓடுற அடிப்போம். அடிக்க கஷ்டமாக இருக்குது. போடு போடு போடு, சத்தண்டா. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ தான் வராங்க, எல்லாம் பயந்துட்டாங்க போயிருக்கு. இப்போ தான் வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, ஓகே. பெட்டி ஓப்பன் பண்ண முடியல. ஒரு தண்ணி காணும், ஏதாச்சும் அடிக்கிறானா? ஒரு தண்ணி காணும்.
ஒருத்தனுங்கனாலும் என்ன பண்ணுறது. இங்கே இங்கே இருக்காங்க. இங்கே சந்தில் மாட்டிக்கிட்டான். சந்தில் சிந்து பாடி இருக்கான், மாட்டிக்கிட்டான். அடிக்கதும் முடியல. போடு செத்தான். இன்னும் சாவலையா? இதெல்லாம் கூட்டமாக நின்று கோவிந்து அடிக்கிறாங்க. ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிச்சா என்ன பண்ணுறது? என்ன ஆவா? எனக்கு இல்லை இல்லாமல் கூட போகுது. அவங்க 2 பேரும் போட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆகுறேன்னு போடு. இன்னும் ஆகிட்டாங்க. இப்போ ஹெல்மெட் மாதிரி போட்டுருச்சேன். இப்போ அப்படி நான் பேர் மாதிரி இருந்தேன். இப்போ ஹெல்மெட் மாதிரி போட்டுருச்சேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். படுத்துக்கிட்டு போட்டோம். என்ன பண்ணுதுன்னு தெரில. இது இங்கே ஒருத்தன் இருக்கான். ஏன் நடிப்பான்? என்ன பண்ணிச்சுன்னு தெரில. என்ன கதை, என்ன பண்ணுதுன்னே தெரில. முடிஞ்சிடுச்சு. ஓகே, முடிஞ்சிடுச்சு. எப்படியோ இதுலேயும் நம்ம தான் எம்விபின்னு நினைக்கிறேன். நம்ம தான் எம்விபி அடித்தோம். இதுலேயும் அடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இங்கே ஒரு மேப் இருக்குது, இது ஒரு மேப் இருக்குது. இந்த 2 மேப்பையும் முடிச்சுட்டு 2 மேப்பையும் கோட்டியை போடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. வியூஸு பாருங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இத்தனை பேர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு 2 கேம் பிளேக்கு. நம்ம கேம் பிளே நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நம்ம கடைசி எனக்கு பிடிச்ச எமோட்டோட முடிக்கிறேங்க. சக் சரிங்களா? எல்லாமே வருது. கக்காஷி மாதிரி பண்ணேன்னா கக்காஷியா இட்டாச்சியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.